My dear students, this is Cost to Maths, Chapter 3, Exercise 3.6, question number 2 பார்க்க போகிறோம். Discuss the maximum possible number of positive and negative zeros of the polynomials. ரெண்டு polynomial கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் P of X என்னும், இதை வந்து நான் Q of X என்னும் எடுத்துக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு P of X எடுத்துக்கலாமா? P of X equal to x square minus 5x plus 6. ஓகே, இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு சைன் சேஞ்சஸ் பார்த்துடலாமா? பாருங்கள், இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்லேருந்து மைனஸ் சேஞ்ச் ஆகிருக்கு, அப்போ ஒரு சைன் சேஞ்சு. அப்புறம் மைனஸ்லேருந்து ப்ளஸுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, ரெண்டாவது சைன் சேஞ்சு. அப்போ 2 சைன் சேஞ்சஸ், அதனால் 2 பாசிட்டிவ் ரூட்ஸு. 2 சைன் சேஞ்சஸ். இங்கே ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, பாருங்கள், நல்லா கவனிங்க. இது வந்து பாலினோமியல் இல்லையா? ஸோ இட் ஹாஸ் அட்மோஸ்ட் 2 பாசிட்டிவ் ஜீரோஸ்ன்னு சொல்லணும். ஓகேவா? ஏன்னா இது பாலினோமியல், அதனால் ஜீரோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து P of minus x எடுத்துக்கிறேன். P of minus xன்னு உடனே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் மைனஸ் எக்ஸ் வச்சு மைனஸ் எக்ஸுக்கு நான் ஸ்கொயர் பண்ணால் மறுபடியும் எனக்கு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் தான் வரும். அதே போல் இந்த இடத்துல 5 போட்டுட்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் வச்சேன்னா அது வந்து ப்ளஸ் 5x மாறிடும். இது வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே தான் வரும். ஓகே, இப்போ P of minus x நல்லா கவனிங்க. there is no sign change at all. எல்லாமே ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ no sign change, அதனால் it has no negative roots. நான் இப்படி ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். x axis y axis ரப்பா தான் போட சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி, இங்கே 1 2 3 4. இது நான் வந்து சின்னதாக ஒரு டேபிள் எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய் எடுத்துக்கலாம். பாருங்கள், P of X யாருன்னா y equal to, பாருங்கள் இங்கே இருக்கிறது அதை எழுதணும். P of minus x எழுதிட்டு போகிறீங்க. y equal to x square minus 5x plus 6. ஓகேவா? சப்போஸ் நான் எக்ஸுக்கு 0 கொடுத்தேன்னா இது ரெண்டும் 0 ஆகிட்டு 6 மட்டும் கிடைக்கும் எனக்கு ஆன்சராக. ஓகேவா? சப்போஸ் நான் எக்ஸுக்கு 1 கொடுத்தேன்னா ஃபஸ்ட்டு -1 கொடுக்கலாம். -1 கொடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயருக்கு -1, எக்ஸுக்கு பதிலாக -1 வச்சாலும் 1 தான் வரும். அப்புறமா பார்த்திங்கன்னா இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +5 ஆகிடும். அப்புறம் ஒரு 6 வரும். அப்போ பாருங்கள், 6 + 1 7, 7 + 5 12 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நான் 1 கொடுத்து பார்க்குறேன். 1 கொடுத்தேன்னா இது வந்து 1 அப்படியே நிற்கும். அப்புறம் -5 × 1 -5 தான் நிற்கும். ஒரு 6 7 -5 2 கிடைக்கும். அப்போ 2 வருது. ஓகே, அப்புறம் இங்கே வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். x square minus 5x plus 6 equal to 0 போடுங்க. 6 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். 2 3s are 6. கரெக்டாக? ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை பண்ணால் சம் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள் -5. அப்போ ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா x - 2 x - 3 ரெண்டு ஃபேக்டர்ஸு. அப்போ ரெண்டு ஆன்சர்ஸ் x equal to 2 x equal to 3. பாருங்கள், நம்ம இங்கே சொன்ன மாதிரி 2 சைன் சேஞ்சஸ், அதனால் அட்மோஸ்ட் 2 பாசிட்டிவ் ஜீரோஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையாங்க? ஸோ நம்ம சொன்ன மாதிரி நமக்கு 2 பாசிட்டிவ் ஜீரோஸ் ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? ஸோ நம்ம இங்கேயும் நம்ம ஜீரோஸ்ன்னு தான் சொல்லணும், ஏன்னா இது வந்து பாலினோமியல். ஸோ நோ நெகட்டிவ் ஜீரோஸ்ன்னு தான் சொல்லணும், ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. ஈக்குவல் டு 0 வந்தால்தான் அது ஈக்குவேஷன், ஈக்குவேஷன் வந்தால்தான் ரூட்ஸ்ன்னு சொல்லணும். இது பாலினோமியல்ன்றதுனால ஜீரோஸ்ன்னு தான் சொல்லணும். ஓகேவா? சரி, அப்போ எனக்கு 2 போட்டாலோ அல்லது எக்ஸுக்கு 3 போட்டாலோ எனக்கு 0 வந்துடும் ஆன்சர். என்ன செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை நான் கிராஃபில் ப்ளாட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் 12 வரைக்கும் போகுது. அப்போ நான் இங்கே 12 வரைக்கும் எடுத்துக்கிறேன். சம்வேர் இது பிட்வீனில் 6 எடுத்துக்கிறேன். அப்புறம் இங்கே ஒரு 2 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ 0,6, அப்போது ஆன் ஒய் ஆக்சிஸு -1, 12 இங்கே -1 எடுத்துக்கிறேன். -1க்கு 12 சம்வேர் இயர் -1, 12. ஓகேவா? அடுத்து 1க்கு 2, அப்போ இங்கே வந்துடுது 1, 2. அப்புறமா 2க்கும் 0 தான். 2,0 3,0 பாருங்கள், 2,0 3,0. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ளாட் பண்ணிவிட்டு 4 கொடுத்தா தான் அது மேலே போதா கிராஃப் இல்லையான்னு நமக்கு தெரியும். அப்போ நம்ம 4 கொடுத்து பார்த்துடலாம். 4ன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க எக்ஸ்ட்ராவா. அப்போ y is equal to 4 square minus 5 into 4 plus 6. பார்த்தீங்கன்னா 16 minus 20 plus 6. 16 plus 6 22 minus 20 equal to 2. அப்போ மறுபடியும் 4 கொடுத்தா 2,
திரும்ப மேலே ஏறுது கிராப். ஓகேவா? ஸோ 4,2 இந்த பாயிண்ட்ஸ்லாம் நம்ம குறிச்சிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு கர்வு வரைஞ்சிடலாம். பாருங்கள், நான் கர்வு வரைஞ்சிக்கிறேன். ஓகே, ஸோ இது யாரோட கர்வு? y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6னுடைய கர்வு. ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் 2 இடத்துல இது கட் பண்ணுது. எக்ஸ் ஆக்சிஸ் 2 இடத்துல இந்த கர்வு கட் பண்ணுது, அதாவது 2 and 3. ஸோ இதுலேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 2 ஜீரோஸ் கிடைக்கிது, 2,3. ஓகேவா? ஸோ பி ஆஃப் எக்ஸை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம கியூ ஆஃப் எக்ஸுக்கு வரலாமா? கியூ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x வரைக்கும் சேம் தான், ஆனால் இந்த கான்ஸ்டண்ட்டை மட்டும் மாற்றிட்டாங்க. பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16. இது பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 6, ஆனால் இங்கே ப்ளஸ் 16 வந்தாச்சு. ஓகேவா? ஸோ இது என்னன்னு எடுத்திருக்கோம்? கியூ ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னாலும் 2 இடத்துல சைன் சேஞ்சஸ் இருக்குது. பாருங்கள், இது ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு மாறுது, அப்போ ஒரு சைன் சேஞ்ச் ஆகுது, இன்னொரு சைன் சேஞ்சு, அப்போ 2 இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுது. அப்போ it has at most 2 positive roots. ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடாது, ஜீரோஸ்ன்னு சொல்லணும். at most 2 positive zeros. ஓகே, ஏன்னா இது பாலினோமியல். சரி, q ஆஃப் மைனஸ் எக்ஸ் எடுக்கலாம். அப்போ என்ன ஆகும்? இது அப்படியே தான் இருக்கும். பவர் வந்து 2ன்றதுனால எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே நிற்கும். பட் இங்கே என்ன ஆகும்? மைனஸ் எக்ஸ் போட்ட உடனே மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5x மாறிடும், ப்ளஸ் 16. பார்த்தீங்கன்னா நோ சைன் சேஞ்ச், அதனால் நோ நெகட்டிவ் ஜீரோஸ். சரி, இதை நம்ம ரப்பாக ஒரு கிராஃப் வரைஞ்சி பார்த்துடலாம். எக்ஸு, இது ஒய் ஆக்சிஸு. ஓகே, இங்கே ஒரு ஜீரோ எடுத்துக்கோங்க. இப்போ y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16க்கு கிராஃப் வரைய போகிறோம். ஓகேவா? சரி, ஒரு சின்ன டேபிள் எடுத்துக்கலாம். எக்ஸு ஒய். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுக்கலாமா? 0 கொடுத்திங்கன்னா இது 0, இது 0, அப்போ 16 மட்டும்தான் மீந்து நிற்கும். ஓகேவா? சரி, மைனஸ் 1 கொடுக்கலாமா? மைனஸ் 1 கொடுத்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான். மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 5 ஆகிடும், ப்ளஸ் 16. பார்த்திங்கன்னா 16 ப்ளஸ் 6 22 வந்துடுது. ஓகே, அடுத்து 2 கொடுக்கலாம். அப்போ y ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் மைனஸ் 5 இன்ட்டு 2 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு, பாருங்கள் இது 4, 16 ப்ளஸ் 4 20 மைனஸ் 10, அப்போ 10 கிடைக்குது. ஓகேவா? சரி, அடுத்து 4 கொடுக்கலாம். அப்போ பாருங்கள், y is equal to 4 square minus 5 into 4 plus 16. அப்போ 4 square 16 plus 16 minus 20, 32 minus 20 equal to 12. மறுபடியும் நமக்கு 12 வருது. ஓகே, சரி, இப்போ இந்த கிராஃப் மேலே போகுதா அதை பார்க்கணும் இல்லையா? ஏன்னா இங்கே 22 வரைக்கும் வந்திருக்கு. சரி, நம்ம 5 கொடுத்து பார்த்துக்கலாம். 5 கொடுத்தோம்னா y is equal to 5 square minus 5 into 5 plus 16. 25 minus 25 plus 16. இது ரெண்டும் கேன்சல் ஆகிட்டு 16 மட்டும்தான் வரும். பாருங்கள், வேறு எங்கேயோ 16 வந்திருக்கு, இங்கே ஒரு இடத்துல 16 வந்திருக்கு, மறுபடியும் 16 வருது. அப்படின்னா மறுபடியும் மேலே போகுது, கர்வு மேலே போகுது. ஓகே, நம்ம இது மேக்ஸிமம் 22 வரைக்கும் போகிறதுனால இங்கே 22 போட்டுக்கிறோம்பா. அப்போ பிட்வீன் எங்கே ஒரு இடத்துல 16 போட்டுக்கிறேன், அப்புறம் அதுக்கு கீழே தான் 10 வரும். ஓகே, ஃபஸ்ட்டு 12 வருதுங்களா? அப்போ 12 போட்டுக்கோங்க, எங்கே ஒரு இடத்துல 10 போட்டுக்கோங்க. ஓகே, இப்போது இங்கே வந்து 1 2 3 4 5 வரைக்கும் கொடுத்துருக்கோம். இந்த பக்கம் ஒரு மைனஸ் 1 மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பாருங்கள், மைனஸ் 1,22. ஓகே, இந்த இடத்துல மைனஸ் 1,22. அப்புறம் பார்த்தீங்கன்னா 0,16. அப்போ ஆன் y ஆக்சிஸ் 0,16. அப்புறம் மைனஸ் 1 அது போட்டாச்சு, 2,10. பாருங்கள், 2,10 இங்கே. அதுக்கப்புறம் 4,12 மறுபடியும் மேலே ஏறுது, கொஞ்சம் மேலே ஏறுது, லைட்டாக மேலே வச்சுக்கோங்க. 4,12. அப்புறம் 5,16 மறுபடியும் மேலே போயிடுது. பாருங்கள், 5க்கு நேராக 16 இங்கே இருக்குது. ஸோ 5,16 திரும்ப மேலே போயிடுது கிராப். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணாமல் போகுது. ஓகே, இது யாரோட கிராஃபு? y ஈக்குவல் டு
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16ஓட கிராஃப். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணவே இல்லை. ஓகே, ஸோ தேர் இஸ் நோ ரியல் ஜீரோஸ். கிராஃப்லேருந்து பார்க்கும்போது என்ன தெரியுது? நோ ரியல் ஜீரோஸ். நீங்கள் அப்படியே பார்த்தாலும் இதை வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. q ஆஃப் எக்ஸ் யார்? q ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 16 இல்லையா? ஸோ cannot be factorized. அப்போது நம்ம ஃபார்முலா மெத்தட் தான் ஆன்சர் எடுக்க முடியும். ஃபார்முலா மெத்தடில் போனீங்கன்னா உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் ரூட் கிடைக்கலாம், அதாவது காம்ப்ளெக்ஸ் ஜீரோஸ் கிடைக்கலாம், அப்புறம் வேறு ஏதாவது சர்டில் கிடைக்கலாம், பட் நோ ரியல் ஜீரோஸ். ஓகே, ஏன்னா இது எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணவே இல்லை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.